நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மலையரசி. இன்று உங்களோட நிகழ்ச்சியில் இந்திய சிறப்பு விருந்தினராக ஜோதிடத்தின் திரு பி.வி. தண்டபாணி ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காரு. பல ஜோதிடம் சார்ந்த தகவல்களையும் நேர்களின் கேள்விகளையும் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு வந்துட்டு உங்களுடைய கேள்விக்கு எல்லாமே நான் பதில் சொல்கிறேன். அதாவது பிரபஞ்சம் வந்து என்னை இங்கே அனுப்பியிருக்குது. இதற்கு வாய்ப்பு கொடுத்த ராஜநடை சேகர் ஐயாவுக்கும் மற்றும் எனக்கு இந்த ஜோதிட தொழில் கற்றுக் கொடுத்த என் குருமார்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கி ஏற்பாடு பண்ணி கொடுத்த குருமார்களுக்கும் கோடான கோடி வணக்கம். வாங்க சேர்ந்து பயணிப்போம். ஓகேங்க சார். நேர்கள் வர வரைக்கும் நேர்கள் சார்ந்த சில கேள்விகளா கேட்கலாங்களா? ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா? அந்த நட்சத்திரக்குரிய மரங்கள் எதுவுமே சிறப்பு? அதாவது பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 27 நட்சத்திரம் இருக்கு. இந்த 27 நட்சத்திரங்களுக்குமே 27 மரங்கள் இருக்கு. இதில் பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அஸ்வினி அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க இந்த எட்டி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த எட்டி மரத்தை வந்துட்டு அவங்க அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு இல்லை அந்த குடும்பத்தில் அஸ்வினி நட்சத்திரம் யார் பிறந்திருக்காங்களோ அவங்க அந்த மரத்தை நடுவதாலே அவங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகும். நெட்டு வச்சு வளர்க்கணுங்களா இல்ல சுத்தி வந்து வழிபாடு? அதாவது கோயில்ல வந்து அவங்க ஏதாவது ஒரு கோயில்ல தானமா அந்த மரத்தை நடுறது பெட்டர். ஏன்னா அவங்க வீட்டுல இடம் இருக்கோ இல்லையா தெரியாது. அதனால ஒரு கோயில்ல போயிட்டு எட்டி மரத்தை அவங்க வந்து நடுறது ரொம்ப நல்லது. அதே போல அவங்களுக்கு வந்துட்டு வருமானம் சம்பத்து தரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நெல்லிக்காய் மரம். அப்ப நெல்லிக்காய் வந்து அவங்க அடிக்கடி சாப்பிடுவது சிறப்பு. ஓகே சார். நேர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகேங்க சார். இது ஐயா பேசுறாங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. வருஷம் சொல்லுங்க ஐயா. ஐயா டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 20/10. பிறந்த நேரம் சொல்லுங்க. 12:12 ஓகேங்க சார். ஐயா உங்களுக்கு வந்துட்டு திருவாதிரை நட்சத்திரமா? மிதுன ராசி. கடக லக்னமா? 12:12 AM 12:0 போடணுமா? ஓகே. கடக லக்னம். சரிங்க ஐயா. சரி. ஆமா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ நடப்பு வந்து சனி தசை சுக்கிரன் புத்தி நடக்குது ஐயா. சரிங்க. வயசு எவ்வளோ ஆச்சுங்க? வயசு? சரிங்க. ஓகே. என்ன கேள்விங்க ஐயா உங்களுக்கு? 37 வயசு ஆச்சுன்னு கல்யாணம் ஆகல? சரி சரி சரி. அதாவது உங்க ஜாதகப்படி பாத்தீங்கன்னா இப்ப தற்சமயம் வந்துட்டு உங்களுடைய லக்னத்திற்கு குரு பகவான் வந்து இப்ப 12 இருக்குங்க. அப்ப 12 இருக்கிறதுனால வந்துட்டு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சிறப்பு பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் அதே குரு பகவான் வந்துட்டு வர்ற ஜூன் மாசம் வந்து கடகத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. ஆமா. இப்ப வந்துட்டு மே வந்தாச்சு. அடுத்த அவ்வளவுதான். இன்னைக்கு கரெக்டா 30 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு அடுத்த 2ஆம் தேதி வந்துருவாரு. ஆமா. எண்ணி 30 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு குரு கண்டிப்பா உங்களுடைய லக்னத்தையே வந்து பாக்குங்க. அப்போ உங்க லக்னத்தையே வந்தோடனே உங்களுடைய லக்னத்துல இங்க இருந்துட்டு ஒண்ணு சுக்கிரனை பார்க்கும் அங்க இருந்துட்டு. ஆமா. இப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா விருச்சகத்துல இருக்கு.
சார் அஞ்சுல விருச்சிகத்துல. ஆமா, அப்ப விருச்சிகத்துல இருக்கிறதுனால 5ஆம் பார்வையா குரு இங்க பாப்பாரு. அப்ப உங்க சுக்கிரனா மனைவி ஆச்சுங்களா? சுக்கிரனா மனைவி. ஆமா ஆமா சார் ஆமா. ஆமா, அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப குரு வந்து சுக்கிரனாகிய மனைவியை பாக்குறதுனால உங்களுக்கு 2ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா வாய்ப்புகள் அதிகம். ஒரு பார்வை வருதுப்போ. என்னங்க சார்? ஒரு பார்வை வருது சார் அப்படின்னு கேட்டேன். இல்ல, குரு பார்வையிலேயே உங்களுக்கு நடக்குங்க. நடக்கும் நடக்கும். ஆமா, குரு 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 சுக்கிரனை எப்ப பாக்குதோ, இப்ப இன்னைக்கு பாக்கல இல்ல, ஆமா. இன்னைக்கு பாக்கல, 2ஆம் தேதிக்கு மேல பாப்பாரு. திருமணத்துல இருந்து பார்க்கலாம் சார். 2ஆம் தேதிக்கு மேல வந்தோடனே உங்களுக்கு 2ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு வரணும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். திருமணம் நடக்கிறதுக்கு ஜூன் மேல உங்களுக்கு திருமணம் கன்ஃபார்ம். ஓகேங்களா? அதாவது மாந்தியில பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் மாந்தி அப்படிங்கும்போது நீங்க ஏதாவது ஒரு இதற்குல யாரு வெட்டியான் இருக்கு அப்படி இல்லைங்க, வெட்டியான் பணம் இருக்கிற இடத்துல. ஆமா, அது வெட்டியானுக்கு ஏதாவது ஒரு துணி வாங்கி கொடுங்க. ஆமா, ஒரு வேஷ்டி துண்டு, ஒரு நல்லெண்ணெய், ஒரு 1/2 லிட்டரு, ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வந்தீங்கனாலே அந்த 2ஆம் இடம் மாந்திக்கிற தோசை தீர்ந்துரும் உங்களுக்கு. போதும், ஒன்ஸ் கொடுத்தாலே போதும், அது உங்களுக்கு சால்வ் ஆயிரும். ஓகே, நன்றி.